ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஹல்லேலூயா. மற்றபடி சந்தோஷமா இந்த உலகத்தில் இருக்க முடியாது ஒரு தேவ பிள்ளைக்கு. ஆமென். கர்த்தருக்கு உள்ள இருந்தா நம்ம எப்படி இருக்க முடியும்? சந்தோஷமா இருக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். வருகிற 26ஆம் தேதி புதன்கிழமை காலையில 10 மணியிலிருந்து சாயங்காலம் 8 மணி வரையிலும் ஒரு விசேஷித்த உபவாச ஜெபங்கள் வைக்கலாம் என்று கர்த்தருக்குள்ளே வாஞ்சித்து நான் ஜெபித்தேன். அந்த 26ஆம் தேதி அதை நான் என் மனசில் நினச்சேன். அந்த டேட் எல்லாருக்கும் கொஞ்சம் வசதியாக இருந்தது. கர்த்தரும் அதை உறுதிப்படுத்தினார். எல்லாரும் கடந்து வரணும், கண்டிப்பா வரணும். ஆமென். ஹல்லேலூயா. இல்லை, எந்த சூழ்நிலையில யார் எப்பேற்பட்ட அனுபவத்துல கட்டப்பட்டு இருந்தாலும் அன்னைக்கு விசுவாசத்தோட கூட்டி கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. சில காரியங்கள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் என்ன செய்யப்படும்? விடுவிக்கப்படும். ஹல்லேலூயா. நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உபவாசத்தோடு அழுகையோடு புலம்பலோடு தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது கர்த்தர் சில விடுதலைகளை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. கழுதையும் குட்டியையும் அங்கு கட்டப்பட்டிருந்தது. கட்டப்பட்ட கழுதையும் குட்டியையும் இயேசு சொன்னார், அவிழ்த்து கொண்டு வாங்கன்னு. ஹல்லேலூயா. ஏன் அவுக்குறீங்கன்னு கேட்டாங்க. அவுத்துட்டு போகாதன்னு யாரும் என்ன செய்யல, சொல்லல. சில கட்டப்பட்டதை கர்த்தர் விடுவிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த கழுதை தான் இயேசு ஏறி போகிற கழுதையாக மாறினது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வாசித்து விட்டு ஒரு நிமிடம் ஜெபத்தோடு கூட இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம், வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 19வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிங்க. எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். ஆமென். இன்னொரு வசனம் யோபு 42:2, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமென். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி. ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாம் செய்ய வல்லமை உள்ளவர். அது தடைபடாது என்பதை நம்ம அறியணும். ஆமென். இந்த மாலை வேளை எத்தனை பேர் அறிஞ்சிருக்கிறீங்க? கர்த்தர் எனக்காக செய்ய நினைத்தது அது தடைபடாது. கர்த்தர் எலிசாவை கொண்டு செய்ய நினைத்தது தடைபடல. அதற்காக ஒரு எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பினார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில தேவ சமூகத்தில் எல்லாரும் இருதயங்கள் திறக்கப்படட்டும். அப்பா, என் கூட பேசுங்க ஆண்டவரே, என் கூட பேசுங்க ஆண்டவரே. ஒரு மனுஷ சத்தம் அல்ல அப்பா, பரத்தில் இருந்து வார்த்தைகள் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஹல்லேலூயா. கேரித்து தோட்டிலே வெள்ளம் வற்றிடிலும் காக்கையின் வரவு நின்னிடிலும். கேரித்து தோட்டிலே வெள்ளம் வற்றிடிலும் காக்கையின் வரவு நின்னிடிலும். சாராபாத்தோருக்கி ஏலாவே போற்றிய என் காந்தன் போஷிப்பிக்கும். சாராபாத்தோருக்கி ஏலாவே போற்றிய என் காந்தன் என்னையும் போஷிப்பிக்கும். பதறுகை இல்லை நான், பதறுகை இல்லை நான், பிரதிகூலமானவதி வந்திடும். வீழுகை இல்லை நான், வீழுகை இல்லை நான், பிரலோபனமானவதி வந்திடும். என் சாந்தை சாத்திடும், என் தீயன் போற்றிடும், என் நாடும் நடத்திடும் அன்றும் வரே. என் காந்தன் காத்திடும், என் தீயன் போற்றிடும், என் நாடும் நடத்திடும் அன்றும் வரே. இந்த வார்த்தையுடைய பாதத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே. ஜனங்களுக்கு விட்டு ஆசீர்வதித்து தருவீராக. அப்பா, நாங்கள் வெறுமையாய் கடந்து வந்திருக்கிறோம். திருப்தி ஆட்சி அனுப்புங்க. உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கேரித்து தோட்டிலே வெள்ளம் வற்றினாலும், கேரித்து ஆற்றிலே தண்ணீர் கூட வற்றி போகலாம், காகத்தின் வருகை கூட நின்று போகலாம். ஆனா
அதெல்லாம் நின்று போனாலும் ஒரு சாரபாத் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அங்கேயும் பெரிய பணக்கார வீட்டுக்கு கர்த்தர் அனுப்பல, ஒரு ஏழை விதவை மகள் அங்கே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சாரபாத் ஒருக்கி ஏலியாவை போற்றிய என் காந்தன் நின்னையும் போற்றிக் கொள்ளும். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும். ஹல்லேலூயா. ஒரு எலியா தீர்க்கதரிசிக்காக ஒரு சாரபாத் ஒதுக்கப்பட்டதுன்னா, ஒரு சாரிபாத் ஊர்ல ஒரு விதவையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணினாருன்னா, இந்த மாலை வேளையில ஹல்லேலூயா எல்லாம் அடைக்கப்பட்டு எல்லாம் வற்றி போய் எல்லாம் அஸ்தமித்து போயிருந்தாலும் எலியாவை போஷித்த கர்த்தர் நம்ம மத்தியில இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த வாசல் தான் அடைக்கட்டுமே, கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளே, அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது என்பதை அறியணும். ஆமென். இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவில் யோபு சொல்கிறார், நான் அதை அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் அறிஞ்சிருக்கிறீங்க? எல்லா வாசலும் அடைக்கப்பட்டு போகட்டுமே, மனுஷ கண்கள் எல்லாம் நம்ம பார்வை விட்டு நீர் தூர நீங்கி போகட்டுமே. காலையில் எந்த அனுகூலமும் இல்லை, அனுகூலமா இருந்தவங்க எல்லாம் பிரதிகூலமா இருக்கிறாங்க. இனி யாரிடத்துல போவேன் ஆண்டவரே? எல்லாம் அஸ்தமிக்கும். ஒரு தெய்வ பிள்ளைக்கு கேரித்து ஆற்றில தண்ணீர் ஏன் கர்த்தர் வற்றி போக பண்ணினார் தெரியுமா? காலையில் யோசித்து பார்த்திருக்கிறீங்களா? அங்க சாரிபாத்துல ஒரு விதவை இருக்கிற, ஏழை விதவை. ஹல்லேலூயா. இந்த தண்ணி வற்றலன்னா இந்த எலியா அங்கேதான் உட்கார்ந்து இருந்திருப்பார். ஹல்லேலூயா. தண்ணியை வற்றி போக பண்ணி அந்த சாரிபாத் ஊருக்கு கர்த்தர் அனுப்பி அந்த ஏழை விதவையும் மகனும் செத்து போக வேண்டியவங்க. கொஞ்சமாவு கொஞ்சம் என்ன அது தீர்ந்துட்டுன்னா அன்னைக்கு அவங்க வாழ்க்கையை முடிக்க வேண்டியவங்க. நீ வாழ்க்கையை முடிக்க வேண்டிய தருணம் அல்ல. ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிற கொஞ்சத்தை பலுகி பெருக பண்ணும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளையில கர்த்தர் உங்களோடு இடைபடுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. சிலதை கர்த்தர் வற்றி போக பண்ணுவார். சிலதை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றால் சிலது வற்றி போகும். பயப்படாதுங்க. சில மனுஷனுடைய வருகை அனுகூலங்கள் உங்களுக்கு நெருக்கம். பயப்படாதுங்க. ஏன் தெரியுமா? இன்னொரு இடம் உங்களுக்கு ஆயத்தமா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த கர்த்தரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. மிக வேகமாக இந்த வார்த்தையிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் ரெண்டு விஷயங்களை ஹல்லேலூயா என்னோடு கூட இடைப்பட்டார், என் உள்ளத்திலே பிரகாசிப்பித்தார். ஹல்லேலூயா. வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எலியா தீர்க்கதரிசி ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான். நமக்கு பின்னணி எல்லாம் தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருமே விசுவாச தெய்வ பிள்ளைங்க. ஹல்லேலூயா. அதனால நான் இதுக்கு பேக்ரவுண்ட் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி கூட சோர்ந்து போன நேரம் வந்தது. ஆமென். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு முன்பாக சோர்வு வாரது உண்மைதான். மனுஷன் எதிராக வரும்போது ஹல்லேலூயா ஹல்லேலூயா அத்தனை நாளும் நமக்காக நம்ம கூட நின்னவங்க, நம்ம நேசித்தவங்க, ஹல்லேலூயா நம்ம கூட பழகினவங்க எதிரா வருகிறது உண்மைதான். ஒரு நேரம் உண்டு எதிரா வருவதற்கு. ஒருக்கா நேசித்தாங்கன்னா நேசிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் இருக்குன்னா அழவும் ஒரு காலம் உண்டு. ரெண்டையும் ஃபேஸ் பண்ண, ரெண்டையும் சமாளிக்க ஒரு தேவ பிள்ளை எப்போதும் ஆயத்தமா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஏதோ சந்தோஷமா இருக்கிற காலத்துல மாத்திரமல்ல கர்த்தரை அண்டி இருக்க வேண்டியது. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நல்லவர் ஹல்லேலூயா என்பதை அறிந்திருக்கணும். அவர் செய்ய வல்லமை உள்ளவர், எதையும் செய்ய என் தேவனால் கூடும் என்பதை ஒரு தேவ பிள்ளை நன்றாக புரிந்திருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசிக்கு ஒரு சோர்வு வந்தது. ஆகாபு நிமித்தம், எசபேல் நிமித்தம் தன் ஜீவனுக்கு பயந்து போய் சூரை செடியின் கீழே போய் படுத்துக் கொண்டார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ரெண்டு மனிதர்கள் இங்கே வருகிறாங்க. நான் இன்னைக்கு ரெண்டு மனிதர்களை எடுக்க, ஒன்னு எலியா, இன்னொன்னு எலிசா. ஹல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசி தன்மேல் இருந்த அபிஷேகத்தை போராட்டம் வந்த போது கொஞ்சம் என்ன செய்துட்டார்? மறந்துட்டார். ஹல்லேலூயா. கொஞ்சம் சோர்வு வந்த உடனே கொஞ்சம் என்ன உணர்வு இல்லை. தன்மேல் இருந்த சால்வையை குறித்ததான உணர்வு இல்லை, அபிஷேகத்தை குறித்ததான உணர்வு இல்லை. நான் இதெல்லாம் செய்தேனே, கர்த்தர் என்னை கொண்டு இந்த காரியங்கள் எல்லாம் செய்தாரே, கர்த்தர் இத்தனை நன்மைகளை செய்தார் என்பதை மறந்து போன எலியா. இன்னொன்று, கர்த்தர் தன்மேல் வைத்திருந்த அழைப்பை அறியாதபடி வயலிலே ஏர் பூட்டி உழுது கொண்டிருந்த எலிசா. ஹல்லேலூயா. ரெண்டுக்கும் வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்க. ஒன்று, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனிதன் போராட்டங்கள் வந்த போது சூரை செடியின் நிழலை தேடி போனான். ஹல்லேலூயா. நீ போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனை வரும்போது உலகத்தின் நிழலை தேடி போக வேண்டியவர்கள் அல்ல தேவ பிள்ளைகள். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நிழல் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல். ஆமென். ஹல்லேலூயா. இதை சற்றே மறந்து போன எலியா தீர்க்கதரிசி. எதற்கு கர்த்தர் சில காரியங்களை செய்யணும்னா சில நேரங்களில் சில சோர்வையும் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா இயேசு தன்னுடைய வாழ்க்கையில கெத்செமனேயில முகம் குப்புற விழுந்து அழுது ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. கடினமான சூழ்நிலையில, பிதாவே இந்த பாத்திரம்
என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். ரத்தத்தின் துள்ளிகள் வியர்வையாக கீழே விழுந்தது. யோசித்து பார்த்திருக்கிறீங்களா? இன்னைக்கு கொஞ்சம் வேர்க்கு முன்ன நமக்கு கஷ்டமா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் மேல் அனுமதிக்கப்பட்ட அந்த பாதை கடினமாக இருந்தபடியினால பிதாவை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணினார். உண்மைதான், ஹல்லேலூயா. என் பிதாவால அவரை விடுவிக்க முடியாதா? இல்ல, அந்த பாதையை அவர் கடந்தே ஆகணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு சில பாதைகள் தேவ பிள்ளைகளுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதுனா இது உங்களுக்காக குறிக்கப்பட்டது. ஆமென். இதுல வேற நிழலை தேடி போகாதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நிழலுக்குள்ளே ஒதுங்கி இருந்த அந்த எலியாவை கர்த்தர் விட்டாரா? இல்லை. ஹல்லேலூயா. அதுதான் அதுக்குள்ள இருக்கிற விசேஷம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க ஒதுங்கி எங்கதான் போய் இருந்தாலும் உங்களை குறித்ததான தேவ திட்டங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தின் வல்லமே சில நேரம் உணராம உலகத்துல வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகளை பார்த்து ஒதுங்கி போயிருக்க வேண்டியவர்கள் அல்ல, எழுப்பி பிரகாசிக்க வேண்டியவர்கள். ஆமென். ஆகாபுக்கு முன்பாக மடங்கி போக வேண்டியவர்கள் அல்ல, யேசபேலுக்கு முன்பாக தலை குனிந்து போக வேண்டியவர்களும் அல்ல. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. யேசபேலும் ஆகானும் வரதான் செய்வாங்க. வருவாங்களா? வர மாட்டாங்களா? வருவாங்க. கர்த்தர் சிலரை கிளப்புவார் சில நேரம். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு இன்னொரு காரியம் கர்த்தர் செய்ய விரும்பும் போது சில காரியங்கள் எல்லாம் எப்படி வரும்? எதிராக வரும். ஹல்லேலூயா. சூரைச்செடியின் நிழலில் படுத்துக் கொண்டிருந்த எலியாவை கர்த்தர் என்ன செய்தார்? பரலோகத்திலிருந்து தூதனை அனுப்பி தட்டி எழுப்பினார். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம சோர்ந்து போகும்போது, தளர்ந்து போகும்போது, உலக நிழல்களை தேடி போகும்போது, ஹல்லேலூயா, யாருமே நமக்கு அனுகூலமா இல்லாமல் இருக்கும்போது பயந்துராதுங்க. ஆனா அந்த நேரம் பரலோகம் நமக்காக செயல்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. உலகத்துல எல்லாராலும் மறக்கப்படும் போது, உலகத்துல எல்லாராலும் ஒதுக்கப்படும் போது, அதுவரை கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருந்தார். ஹல்லேலூயா. எலியா கஷ்டப்பட்டது, நெருக்கப்பட்டது, சூரியச்செடிக்கு தளல்ல போய் இருந்தது, தூங்குனது வரை கர்த்தர் என்ன செய்தார்? பார்த்து கொண்டு அமைதியா இருந்தார். இனி ஆண்டவர் பார்த்தார், இப்படி இவனை விட்டா இவன் என்ன செய்திருவான்? தூங்கியே போயிடுவான். ஹல்லேலூயா. எழும்ப மாட்டார். பரலோகம் செயல்பட ஆரம்பித்தது. உலகம் செயல்படாது இருக்கும் போது, உலகத்துல எந்த கண்ணும் உங்களை காணாமல் இருக்கும் போது, ஹல்லேலூயா, பரலோகம் செயல்பட ஆரம்பிக்கும். அங்கிருந்து அப்பவும் தண்ணீரும் பாத்திரத்துல, ஹல்லேலூயா, பரலோகத்துல இருந்து பாத்திரத்துல தண்ணீரும் அப்பவும் கொண்டு கொடுத்து தட்டி எழுப்பினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சிலரை தட்டி எழுப்பி கொண்டு இருக்கிறார். போராட்டத்துல சோர்ந்து தாழ்ந்து போயிருக்கிற தேவ பிள்ளையே, எப்படி இருக்க வேண்டியவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் எத்தனை தரம் தட்டினாதாமே உணர்வு இல்லை நமக்கு. ஹல்லேலூயா. ஆனா எலியா சாப்பிட்டுட்டு திருப்பி படுத்து கொண்டது போல இன்றைக்கு பலருடைய அனுபவங்கள் திருப்பி படுத்துக் கொள்ளுகிற அனுபவம். அந்த நேரத்திலே விடல. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தெய்வம். திருப்பி தட்டி எழுப்பி என்ன செய்தார்? எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ சாக வேண்டியவன் அல்ல. ஹல்லேலூயா. போதும் என்று சொல்ல வேண்டியவர்கள் அல்ல தேவ பிள்ளைகளை. ஹல்லேலூயா. ஒரு விருத்த சேதனம் இல்லாத ஒரு மனுஷனுக்கு முன்பாக, ஒரு ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு முன்பாக, ஒரு துன்மார்க்கமான மனுஷனுக்கு முன்பாக நீங்கள் மடங்கி முடங்கி போக வேண்டியவர்கள் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்திருந்து பிரயாணம் பண்ண வேண்டியவங்க. ஹல்லேலூயா. எழும்பன இருக்கிற இடத்துல நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். உனக்காக கர்த்தர் குறித்திருக்கிற திட்டங்கள் ஏராளம் இருக்க நீ தூங்கி கொண்டு இருக்க வேண்டியவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு உள்ளத்தோடு, ஆமென், ஹல்லேலூயா, நம்ம தூங்க வேண்டியவங்க அல்ல, படுக்க வேண்டியவங்க அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் தட்டி எழுப்பும்போது எழும்பன தேவபலத்தோடு 40 நாள் என்ன செய்தார்? பிரயாணப்பட்டு நடந்தார். ஒரே பலன்ல. ஹல்லேலூயா. அவரை கொண்டு சில ராஜாக்களை அபிஷேகம் பண்ண வேண்டி இருந்தது. அதே நேரத்துல நம்ம சப்ஜெக்ட் எலிசா. ஆமென். இந்த எலிசாவை இதே எலியாவுடைய ஸ்தானத்துல தீர்க்கதரிசியாக, ஒரு ஊழியக்காரனாக அபிஷேகம் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. உங்களை கொண்டு சிலரை கர்த்தர் இழுத்து கொண்டு வர நினைக்கும் போது நீங்களே படுத்து தூங்கிட்டு இருந்தீங்கன்னா, சோர்ந்து போனீங்கன்னா, இந்த போராட்டம், இந்த பிரச்சனை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. இதுல எழும்புவீங்களான்னு கர்த்தர் பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதுல மடங்கி போனீங்கன்னா, ஹல்லேலூயா, கர்த்தர் தட்டி பார்ப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் தட்டுவார். வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. திட்டம் தெளிவுமாக பரிசுத்த ஆவியானவர் சில காரியங்களை என்னோடு இடைப்பட ஆரம்பித்தார். ஆமென். அது எனக்கு பிரயோஜனமா இருந்தது. பல நேரங்கள்ல நான் தேவ சமூகத்தில் அழுவே, ஆத்துமாக்களுக்காக, எந்த உலக ஆசீர்வாதத்திற்காக நான் அழுதது இல்லை. அப்போ ரொம்ப சோர்வு வரும். உண்மைதான். மனுஷனான என்ன வரும்?
சோர்வு வரும். அந்த நேரத்துல கர்த்தர் சில வார்த்தைகளை தருவார் பாருங்களேன். ஹல்லேலூயா. ஒரு பெத்த பிள்ளைகிட்ட ஒரு அம்மா பேசுறது மாதிரி, ஹல்லேலூயா, நீ கலங்காத, நீ பயப்படாத, உன்னை அழைத்தவர் நான். ஆமென். ஹல்லேலூயா. அழைத்த தேவன் உங்களை கைவிடுவாரா? ஹல்லேலூயா. கைவிடவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அதை நம்ம அறியணும், அறிந்திருக்கணும். இவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் பட்ட அந்த யோபு சொல்கிறார், ஆண்டவரே உங்களால எல்லாம் செய்ய முடியும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. அந்த அறிவு வேணும் ஒரு தேவ பிள்ளைக்கு. போராட்டத்தை பார்த்து அதுதான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கர்த்தருடைய வார்த்தை அதை விட பெரியது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ முடங்கி போயிருந்த எலியா தீர்க்கதரிசி என்ன செய்தார்? முதல்ல எழும்பினார். ஒரு வசனத்தை வாசிங்க. அதே 19வது அதிகாரத்துல மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கும். 19வது அதிகாரத்துல அந்த 19வது வசனம், அதை கொஞ்சம் நெருக்கி வாசிங்களேன். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர்கொண்டு உலக சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. சோர்ந்து போயிருந்த எலியா அந்த இடத்தை விட்டு, ஹல்லேலூயா, சோர்ந்து போய் படுத்திருந்த இடத்தை விட்டு முதல்ல என்ன செய்தார்? எழும்பினார். ஹல்லேலூயா. சோர்ந்து போயிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒண்ணு கிடைக்கல, தாமதமாகிறது, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், அதனால ரொம்ப நொறுங்கி போய் வருஷக்கணக்கா இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் அனுமதிக்காம ஒண்ணும் உங்க வாழ்க்கையில நடக்கல. ஆமென். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் இதை மாற்ற வல்லமை உள்ளவர் என்பதை நம்பணும், விசுவாசிக்கணும். கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை தர வல்லமை உள்ளவர் என்பதை நம்பணும், விசுவாசிக்கணும். ஆமென். அதை தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்கு வேண்டும். ஆமென். நம்ம பார்க்கல. ஹல்லேலூயா. அதரிசனமான அந்த தேவனை நம்ம என்ன செய்கிறோம்? விசுவாச கண்களால் பார்க்கிறோம். நம்ம பாக்கியவான்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பல நேரத்துல நமக்கு சோர்வுகள் வரும். அந்த நேரத்துல நம்ம செய்ய வேண்டியது, இருக்கிற இடத்தை விட்டு அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனபடியினாலதான் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், உன் ஸ்தானத்துல அவனை அபிஷேகம் பண்ணுச்சு. அது வரைக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. இப்ப தெரியாம புறப்பட்டு போகிறான். கர்த்தர் புறப்பட சொன்னா புறப்படணும், சிலதை காணும்படியாக. ஹல்லேலூயா. இதுவரை கண்டுராத சிலதை காணும்படியாக கர்த்தர் எழுப்பி புறப்படன்னு சொன்னா ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யணும்? புறப்பட தயாரா இருக்கணும். ஹல்லேலூயா. புறப்படுகிறேன்னு சொன்னா இந்த இடத்தை விட்டு பாம்பேக்கோ உத்தரப்பிரதேசத்துக்கோ போக சொல்லல. ஹல்லேலூயா. இருக்கிற இடத்தை விட்டு எழும்பணும். நீ இன்னும் நன்மையில விழுந்தா என்ற எபேசு சபைக்கு சொல்லும் போது சொல்லுகிறார், எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, ஆனாலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட. எத்தனை பேருக்கு ஆதி அன்பு இருக்கிறது? ஆதியில தேவனோடு சஞ்சரித்த அந்த சஞ்சாரம், கர்த்தரோடு நெருங்கின அந்த உறவு, அந்த அன்பு, அந்த ஐக்கியம், ஹல்லேலூயா, எத்தனை பேர் வைத்திருக்கிறோம்? நான் எல்லாம் அதுல இன்னும் குறைவா தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம அதை புதுப்பிக்கணும். ஆண்டவரே, அந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பு எனக்கு திரும்ப தாங்கப்பா. உங்களோடு உறவாடுகிற அந்த நேரம் அதிகரிக்கட்டும். எதுதான்? ஆமென். ஹல்லேலூயா. சிலதை காணணும்னா அந்த அப்பாவோடு நெருங்கணும். ஆமென். ஹல்லேலூயா. சிலதை தரிசிக்கணும்னா அந்த அப்பாவுடைய சத்தத்தை கேட்கணும். சிலதை பெற்றுக்கொள்ளணும் அந்த அப்பா கூட பேசணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா, என் ஆசை நீங்கப்பா. சொல்லலாமா? என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா. ஆசையா சொல்லலாமா? என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்கு ஆசை கர்த்தர் தான். சொத்து அவர்தான், சொந்தம் அவர்தான். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம மேன்மையெல்லாம் அவர்தான், நம்ம மகிமையெல்லாம் அவர்தான், நம்ம எண்ணமெல்லாம் அவர்தான், சிந்தனை எல்லாம் அவர்தான். எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. சிலதை காணணும்னா சில இடத்தை விட்டு புறப்படணும். ஆமென். ஹல்லேலூயா. சில இடங்களை விட்டு புறப்படணும். ஆமென். உங்களுக்கு தெரியும், ஆவிக்குரிய அர்த்தம் புரியும் என்று நான் நம்புகிறேன். இதை நான் விளக்க விரும்பல. எந்த இடத்தை விட்டு விலகணுமோ, எதை விட்டு விலகலைன்னா கர்த்தர் விலக பண்ணுவார். ஆமென். அதை கண்டு பயப்படக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. கேரித்து ஆற்றங்கர உனக்கு என்றைக்கும் அனுகூலம் இல்லை. இது போதும், இந்த தண்ணியை குடிச்சு டெய்லி இந்த காகத்திடத்துல இந்த அப்பவும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியவர்கள் அல்ல நீங்க. சிலரை போஷிக்க வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. அங்க ஒரு ஆத்மா சாக போகிறது. அதற்காக யார் பரிதவிப்பார்கள்? அதற்காக கர்த்தர் இங்க ஒன்ன வற்ற பண்ணி அங்க ஒன்னு அனுப்புகிறார்கள். ஹல்லேலூயா. இன்னொரு அபிஷேகம். ஒரு மனுஷனை அவன் மேல இருந்த அபிஷேகம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பகரப்படணும். நம்ம மட்டும் பெற்ற சந்தோஷத்தை வைத்துக் கொண்டு நம்ம மட்டும் பரலோக ராஜ்யத்திற்கு போகணும்னு இல்லை. நம்ம பெற்ற இந்த இன்பத்தை ஹல்லேலூயா ஆண்டவரை அறியாதவங்க, பேரளவுக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, ரொம்ப சொல்லுங்க. ஏன்னா அவங்க எல்லாம் நம்பி இருப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. காலந்தோனிக்கு நாமும் போகலாம் என்று அந்த பரிதாபம் சொல்லுங்க, விலைக்கு சொல்லி கொடுங்க, அழைச்சு கொண்டு வாங்க. அவருடைய வார்த்தைகளை கேட்கட்டும். ஆமென். மனம் திரும்பட்டும். ஹல்லேலூயா. எப்படியாவது சில ஆத்துமாக்கள் ஹல்லேலூயா தேவ சமூகத்துல வந்து மனம் திரும்ப வேண்டும் என்கிறதான பாரத்தோடு இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எலியா எழும்பினான், புறப்பட்டு போனார். எழும்பினதோடு நிற்க கூடாது, புறப்பட்டு போகணும். எலிசாவை கண்டான். ஹல்லேலூயா. எலிசாவை கண்டான். ஆமென். ஹல்லேலூயா. கண்ட மாத்திரத்திலே தன்மேல் இருந்த சால்வையை எலிசாவின் மேல் போட்டான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதிரி வேளையில சில சால்வைகள் உங்க மேல விட போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க பெற்றுக்கொள்ள? எத்தனை பேர் சில சால்வைகள்? ஆமென். அபிஷேகத்தின் சால்வைகள், சந்தோஷத்தின் சால்வைகள், விடுதலையின் சால்வைகள், அபிஷேகத்தின் சால்வைகள், ஆசீர்வாதத்தின் சால்வைகள். ஆமென். உங்க மேல இந்த மாலை வேளையில விழ என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அந்த சால்வை விழுந்தவுடனே எலிசா தீர்க்கதரிசி செய்தது என்ன தெரியுமா? அவன் எழுந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சால்வை விழுந்த உடனே எலிசா தீர்க்கதரிசி என்ன செய்தார் தெரியுமா? ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை கொஞ்சம் வாசித்து தாங்க, சத்தமா வாசிக்கிற. அப்பொழுது அவன் ஆடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் தாயையும் யுத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உன்னை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்தது நினைத்துக் கொள் என்றான். அடுத்த வசனம். அவன் இவனை விட்டு போய் ஒரு ஏர் மாடுகளை பிடித்து அழித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சி சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். ஹல்லேலூயா. சால்வை விழுந்த மாத்திரத்துல இப்ப இவன் என்ன செய்யறான் தெரியுமா? எலிசா செய்தது என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. உலகத்தை வெறுத்தாங்க. ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள் முதல்ல செய்ய வேண்டியது, ஆமென், சால்வை உங்க மேல விழுந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தை நம்ம வெறுக்கணும். ஆமென். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு, ஆமென், பழைய தொழில், பழைய குல தொழில். ஹல்லேலூயா. அதுல யார் விட சொன்னா? எலியா தீர்க்கதரிசி சொன்னாரா? எப்பா நீ விட்டுட்டு பின்னாடி வான்னு கூப்பிட்டாரா? இல்ல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அழைப்பு ஒரு மனிதன் மேல் இருக்கிற பட்சத்துல, கர்த்தர் உங்களோடு இருக்கிற பட்சத்துல, ஹல்லேலூயா, சில உலகத்தை அவன் வெறுத்தான். இரண்டாவது என்ன செய்தான் தெரியுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எலியாவின் பின்னாக போகிறான். பின்னாடி வராம எது பின்னாடி அழைத்து கொண்டு வந்தது? இந்த சால்வை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சால்வைக்குள்ள அப்படி என்னதான் இருக்கிறது? ஹல்லேலூயா. இந்த சால்வை சாதாரண ஒரு சால்வை. இங்கிலீஷ்ல பார்த்தா அது மேல் சட்டைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையில அது சால்வை தான். ஹல்லேலூயா. இந்த பழைய காலத்துல பாஸ்டர்ஸ், பழைய பரிசுத்தவான்கள் எல்லாம் கழுத்துல என்ன போட்டிருப்பாங்க? ஒரு துண்டு போட்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. ஒரு துண்டை போட்டிருப்பாங்க. நான் அதை தான் இமேஜின் பண்ணி பார்க்கிறேன் கண்களுக்கு முன்பாக. அந்த சால்வையிலும் ஒரு அபிஷேகம் உண்டு. ஹல்லேலூயா. சால்வையை போட்ட உடனே உலகத்தை விட்டான், எல்லாவற்றையும் மறந்தான், தொழிலை விட்டான். ஹல்லேலூயா. கர்த்தரை பின்பற்றுவதற்கான ஒரு அபிஷேகம் அவன் மேல வந்தது. எலியாவை பின்பற்றி வந்தான். ஹல்லேலூயா. மூன்றாவதாக அவன் பிரித்து எடுக்கப்பட்டான். நான் கேட்கிறேன், எங்க அப்பா அம்மாவை போய் நான் ஒண்ணு முத்தம் செய்துட்டு வருகிறேன். ஹல்லேலூயா. அதான் குடும்பத்தை விட்டு பிரித்து எடுக்கப்பட்டான். நாமே சால்வை விடப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு இதெல்லாம் தன் கர்த்தர் பிரித்தெடுக்கிற விதங்கள். ஆமென். ஹல்லேலூயா. உலகத்துக்கு நமக்கும் ஒரு தொடர்பு இருக்காது. உலகத்துக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும். இன்னைக்கு உலக மக்களுக்கு, ஆவிக்குரிய மக்களுக்கு ஒரு வித்தியாசம் இல்லை.
எது ஆவிக்குரியதுன்னு தெரியல. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு உலகம், கிறிஸ்தவ மார்க்கம், ஆவிக்குரிய வட்டாரங்கள் போய்கொண்டு இருக்கும் போது தேவ பிள்ளைகளே, ஒரு எலிசாவை நினைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது அவன் ஏர்மாடுகளை எல்லாம் விட்டான், உலகத்தை விட்டான், வெறுத்தான். எலியாவுக்கு பின்னாடி வந்தான், எடுக்கப்பட்டாங்க, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வராங்க. ஹல்லேலூயா. பெற்றோரை முத்தம் செய்து விட்டு யாரும் சொல்லல, அப்பா அம்மாவை விட்டுட்டு வாங்க. ஹல்லேலூயா. சில நேரங்களில் கர்த்தர் கொண்டு வருகிற பாதைகள் எவ்வளவு அருமையா கர்த்தர் நகர்த்தி கொண்டு வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்டான். ஹல்லேலூயா. அப்போ ஏற்கனவே சால்வையை போட்ட போது அம்மா அப்பாவை போய் பார்த்து கொண்டு வருகிறேன் என்று சொன்ன போது எலியா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை உண்டு, நான் உனக்கு செய்ததை நீ என்ன செய்யாத, மறக்காத, நினைச்சுக்கோ. என்ன செய்தார்? அப்படி என்னதான் செய்தார்? என்னதான் செய்தார்? சால்வையை போட்டார். ஹல்லேலூயா. இவனுக்கு இந்த எண்ணெய் எல்லாம் இருந்தது. இந்த சால்வை அவன் மேல விழுந்த உடனே இத்தனை காரியங்கள் உலகத்தை அவனை வெறுக்க செய்தது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு உந்துதலை கொடுத்தது. ஆமென். ஹல்லேலூயா. உங்க மேல தேவ திட்டங்கள் இருக்கும்போது, ஹல்லேலூயா, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளே, உங்க மேல இருக்கிற திட்டம் சாதாரண திட்டம் அல்ல, சாதாரண விஷயம் அல்ல. ஹல்லேலூயா. எலிசாவை எடுத்துக்கொண்டான்னா அவன் நினைத்தான், ஹல்லேலூயா, சால்வைக்கு மேல குறியாதான் இருந்தான். ஹல்லேலூயா. அதுக்குள்ள இருந்த அபிஷேகத்தின் வல்லமை. அவன் அந்த மாடை பூட்டி உழுது கொண்டிருந்தான். கடைசியாக 12வது ஏரை பூட்டி என்ன செய்து கொண்டிருந்தான்? உழுது கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அந்த நேரத்துல தான் சால்வை அவன் மேல விடுது. எந்த நேரத்துல சால்வை உங்க மேல விடுன்னு தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா. எப்பவும் தயாரா இருக்கணும். ஹல்லேலூயா. அபிஷேகம் என்னும் போர்வை, ஹல்லேலூயா, ஆசீர்வாதம் என்னும் அந்த சால்வை எந்த நேரம் வேணாலும் வரலாம். எலிசா நினைச்சு கூட பார்க்கல, இப்படி ஒரு எலியா தீர்க்கதரிசி நான் உழுது கொண்டு இருக்கும் போது இந்த வயல்ல வந்து தன்னுடைய சால்வை என் மேல போடுவேன்னு நினைச்சே பார்க்கல. ஆனா பரலோகம் திட்டம் வைத்திருந்தது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. ஹல்லேலூயா. உங்களுக்கானது உங்களுக்கு தான். ஆமென். அது எந்த இடத்துல நீங்க இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் ஒரு நாள் கொண்டு கரத்திலே தருவார். ஆனா பிரித்தெடுக்கப்பட்ட எலிசா, ஹல்லேலூயா, சொந்த பந்தங்களை எல்லாம் பிரித்து எல்லாருக்கும் குட் பை சொன்னாரு. ஹல்லேலூயா. இதெல்லாம் செய்ய வைத்தது இந்த அபிஷேகம். அந்த எலியா தீர்க்கதரிசி எதுவுமே அவர்கிட்ட பேசினதாக இல்லை. ஹல்லேலூயா. தாய் தகப்பனை எல்லாம் முத்தம் செய்து விட்டு வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஓடி போனார். ஒரு மரமுட்டை என்ன செய்தார்? அடிச்சு நொறுக்கி ஒரு மாடை பிடிச்சு வெட்டி சமைச்சு எல்லாருக்கும் என்ன செய்தார்? விருந்து செய்தார். ஹல்லேலூயா. தனக்கு லாபமாய் இருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்காக எனக்கு என்ன லாபமா இருந்ததோ அதெல்லாம் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரை பின்பற்றுகிற தெய்வ பிள்ளைகள், ஊழியக்காரங்களுக்கு மட்டும் உள்ளதில்லை இந்த சுவிசேஷம். அப்படின்னா கர்த்தர் எனக்கு தந்திருக்க மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. உலகத்துல இன்னைக்கு எது லாபமா இருக்கிறது? எந்த மனுஷன் லாபமா உங்களுக்கு தோன்றுகிறானோ, எந்த மனுஷனை ஆதரவா வச்சிருக்கிறீங்களோ அதை கர்த்தர் மாற்றுவார் உங்களை விட்டு. ஏன் தெரியுமா? ஹல்லேலூயா. நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டியது அவரை மாத்திரம். ஹல்லேலூயா. நீங்க நோக்கி பார்க்க வேண்டிய இடம் ஒன்று அவரை மாத்திரமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது ஒன்றும் எலிசாக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. இந்த அபிஷேகம் அதை கற்றுக் கொடுக்கிறது. இந்த அபிஷேகம் அதை செய்ய வைக்கிறது. தேவ பிள்ளைகளே, அப்படியானால் நீங்க பெற்ற அபிஷேகம் உங்களை வழி நடத்தும். ஆமென். ஹல்லேலூயா. தனக்கு லாபமாயிருந்த எல்லாவற்றையும் விட்டு விட்டார். எதுக்கு தெரியுமா? பின்னாடி ஒரு 2 மடங்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. உலகத்தை விட்டு வெறுத்து, சொந்த பந்தங்களினால அவமானப்பட்டு, நெருக்கப்பட்டு, நிந்தனைகளை அனுபவித்து, இனி சகிக்க எதுவுமே இல்லை என்கிற நிலையில இருப்பீங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் பார்த்து கவலைப்படாதீங்க. பின்னாடி ஒரு மகிமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நித்திய மகிமை நம்முடைய கண்களுக்கு முன்னாக வந்தார். இந்த உலகத்துல நம்ம படுகிற உபத்திரவங்கள், வேதனைகள், பாடுகள் இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த உலக பாடுகள் எல்லாம் சாரம் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பாழுலகத்தில் என் ஆசை ஒன்றுண்டோ, இப்பாழுலகத்தில் என் ஆசை ஒன்றுண்டோ, மண்ணில் இன்பம் யாவும் மாயை மாயை மாயே, மண்ணில் இன்பம் யாவும் மாயை மாயை மாயே, என் நேசர் மார்பினில் நான் சாயும் நேரமே, நான் சாயும் நேரமே, என்ன இன்பம் என்ன மதுர சொல்லலையே,
சொல்லாத முடியாது. இந்த பாடுலகத்துல எந்த ஆசையும் இந்த உலகத்தின் ஆசைகள் நிச்சயங்கள் எல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்து போகும். எலிசா வந்தால் அறிந்திருந்த தன் மேல வந்த அபிஷேகம் ஹல்லேலூயா உலகத்துல தனக்கு லாபமாயிருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு விட்டார். ஆமென். அதுக்கு அப்புறம் தான் 2 பேரும் சேர்ந்து எங்க போறாங்க? பிரயாணப்படுறாங்க. பின்னாடி போறாங்க. ஹல்லேலூயா. பின்னாடி போற சுருக்கமா சொல்லி விடுது, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஹல்லேலூயா. அதோட நின்று விட்டதா? இல்ல, பிரயாணப்பட்டு போறாங்க. சில கடினமான பாதைகளை கடக்க வேண்டி இருந்தது. ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு சில பாதைகள் கர்த்தர் வைத்திருக்கிறார். கடினமான பாதைகளை கடந்து வரும்போது ஒரு பெரிய இரண்டத்தனையான ஒரு ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. உலகம் உங்களை பார்த்து சொல்லும், இன்னுமா போற? இன்னுமா? உன் வீட்டிலேயே ஒரு வெளிச்சம் இல்லை, உன் வீட்டிலேயே ஒரு ஆசீர்வாதம் இல்லை, உன் வீட்டிலேயே ஒரு ரட்சிப்பு இல்லை, இன்னுமா போற? இந்த இயேசுவை தேடி இன்னும் தான் போவேன். ஹல்லேலூயா. இன்னும் போவேன். ஹல்லேலூயா. என் நாசியில சுவாசம் இருக்கிறது வரைக்கும், until my last breath I will praise the Lord. ஹல்லேலூயா. என் கடைசி இறுதி மூச்சு வரையிலும் இயேசுவுக்காக. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர் என்று சொல்லணும். போராட்டங்கள் வரும்போது ஜனங்கள் நம்மளை ஏளனப்படுத்தும். ஹல்லேலூயா. பைத்தியக்காரன்னு சொல்லும், பைத்தியக்காரன்னு சொல்லும், என்னமா தேடி போறேன்? ஹல்லேலூயா. அந்த ஜனங்களுக்கு முன்பாக உங்கள் தலைகளை உயர்த்துகிற ஒரு நாள் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஏதோ எலிசா தீர்க்கதரிசி எல்லாம் மரமுட்டெல்லாம் அடிச்சு நொறுக்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்த உடனே இரட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைச்சா? இல்ல. ஹல்லேலூயா. சில பாதைகளை கடக்க வேண்டி இருந்தது. அந்த எலியா கொஞ்சம் சோதனைகளை கொடுத்து சோதிச்சு பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. நான் எங்க போறேன்ப்பா? பெத்தேலுக்கு போறேன், நீ இங்கே இரு. இதுதான். ஹல்லேலூயா. நீ இங்கே நான் பெத்தேல் மட்டும் போய்கொண்டு வருகிறேன், நீ இங்கே இருந்துக்கோ. இதுல என்ன விசேஷம்னா 50 தீர்க்கதரிசிகள் கூட இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் 50 பேர் கூட இருக்கிறாங்க. இதுல ஒரு பெரிய சேலஞ்ச் எலிசா தீர்க்கதரிசிக்கு. இவர் எலியாவே பின்தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. போய்கொண்டு இருக்கும்போது, நீ இங்கே இருப்பா, நான் போயிட்டு வரேன். இல்ல, எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறது இல்லை. ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல போறீங்க, நான் உம்மை விட மாட்டேன்ப்பா, நான் உம்மை விட வாயில திறந்து சொல்லலாமே, நான் உம்மை விடுகிறது இல்லப்பா, என்னதான் கடினமான சூழ்நிலைனாலும் நான் உம்மை விட மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னே போக துணிந்து பின்னோக்கே நான் பின்னோக்க மாட்டேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஹல்லேலூயா. உலகம் பின்ன, சிலுவை முன்னாடி. ஒரு தெய்வ பிள்ளைக்கு எப்போதும் ஃபோக்கஸ் சிலுவை முன்னாடி இருக்கட்டும். ஹல்லேலூயா. நான் பின்னாடி பார்க்க மாட்டேன்ப்பா. நான் சிலுவையை ஒரு முறை பார்த்தேன், அதை பார்த்ததுனால என் முகம் என்ன பிரகாசம் அடைஞ்சிருக்கிறது. இந்த உலகத்துல எந்த மனுஷனே என்னை வெட்கப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் உம்மை விடுகிறது இல்லை. அதை பற்றி நீங்கள் கூட பேச வேண்டாம். அடுத்த சேலஞ்சு, தீர்க்கதரிசிகள் புத்திர 50 பேர் நின்று சொல்றாங்க, உன்னுடைய தலைவரை, உன்னுடைய தீர்க்கதரிசிய கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார், நீ என்ன செய்வ? என்ன சொன்னாரப்பா? நீங்க சும்மா இருங்க. ஹல்லேலூயா. உலகம் உங்களை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் எடுபட்டு போச்சு, இனி நீ என்ன செய்ய போற? நான் இயேசுவை விட மாட்டேன், நீங்க சும்மா இருங்க. ஹல்லேலூயா. என் கூட இந்த விஷயத்தை பற்றி நீங்க பேசாதுங்க, இனி நடக்காதுன்னு சொல்லுவாங்க. இல்லப்பா, நீ சும்மா இரு, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அது தடைபடாது, அதை நான் அறிந்திருக்கிறேன். தைரியமா சொல்லணும். தேவ பிள்ளைங்க, உங்களுக்கு விரோதமா பேசுவாங்க, அவிசுவாச வார்த்தைகளை பேசுவாங்க. இன்னைக்கு நான் இந்த பிரசங்கத்தை பண்றேன்னா, இன்னைக்கு ராத்திரியில இருந்து நாளையில இருந்து அவிசுவாச விதைகளை விதைக்க வருவாங்க.
அப்ப தைரியமா சொல்லணும், இதை பத்தி என்கிட்ட பேசாத. ஹல்லேலூயா. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்படுவது இல்லை. அவர் எனக்காக எதையாவது செய்வார் என்பது எனக்கு இருக்கிற நம்பிக்கை. அவர் அதனால் அதை செய்வார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அதனால நீ சும்மா நீ உன் வேலைய பார்த்துட்டு இரு. ஹல்லேலூயா. சிலருக்கு தனக்கு வீட்டு செய்திகளை வாசிக்க நேரம் இருக்காது, அடுத்த வீட்டு தலைப்பு செய்திகளை வாசிப்பாங்க. ஹல்லேலூயா. தம் வீட்டுல 1008 கதை இருக்கும், அந்த செய்தியெல்லாம் வெளியே வரக்கூடாதுன்னு பொத்தி வைப்பாங்க. அடுத்த வீட்டு தலைப்பு செய்தி ஏதாவது உண்டா, ஹெட்லைன்ஸ் உண்டா, ஊரெங்கும் பறக்க ரெடியா இருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் அல்ல நம்ம. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு ஒருவர் இருக்கிறார். ஆமென். நம்மை விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் காலைதோறும் விசாரிக்கிற தேவன். ஒவ்வொரு நாள் காலையில முதல்ல கர்த்தர் தான் நம்ம விசாரிக்கிறார். ஏதாவது பாரங்கள் இருக்கிறதா, ஏதாவது விஷயங்கள் இருக்கிறதா, எல்லா தேவ சமூகத்துல வைங்க, சொல்லுங்க. ஹல்லேலூயா. பெத்தேலை விட்டு இப்ப புறப்படும். பெத்தேல் தேவனின் வீடு. ஹல்லேலூயா. யாக்கோபு தனித்து இருந்த ஒரு இடம், கர்த்தரிடத்தில் இந்த தரிசனங்களை பெற்ற இடம். ஹல்லேலூயா. அதே பெத்தேலில் இருந்து யாத்திரை புறப்படுகிறது. இரண்டாவது எங்க போகிறது, ஷார்ட்டா சொல்லி விடுகிறேன், கில்காலுக்கு போறாங்க. ஹல்லேலூயா. நிந்தை நீக்கப்பட்ட ஒரு இடம். தேவ பிள்ளைகளே, பெத்தேலை தாண்டி வரும்போது உங்கள் நிந்தைகள் நீக்கப்படும். ஆனா அவரை மட்டும் விட்டு விடாதுங்க. நிந்தை வந்தாதான் நிந்தை நீக்கப்படும். நிந்தை வராம நிந்தை நீக்கப்படுமா? ஹல்லேலூயா. நிந்தை வந்தாதான் நிந்தை நீக்கப்படும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிந்தைகள் வந்தது, கர்த்தர் நிந்தைகளை நீக்கினார். அந்த இடம் கில்கால் எனப்பட்டது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கில்கால் அனுபவத்துல இருக்கிறீங்க? கில்கால்ல இதே தான் சொன்னாங்க. ஆனா எலியா தீர்க்கதரிசி அதை தான் எலிசாவிடத்துல திரும்பி சொன்னார், நீ இருப்பா, நான் போறேன். சோதிச்சு பார்க்கிறார், நீ விடுவியா, விட்டு பிரிவியா? என்ன கொஞ்சம் விடா போக, இல்ல நான் உண்மை போக விட. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் உங்களை போக விட மாட்டேன். ஹல்லேலூயா. இப்போ நிந்தை நீக்கப்பட்டது. மூன்றாவதாக எந்த இடத்துக்கு போறாங்க? எரிகோவுக்கு போறாங்க. ஹல்லேலூயா. எரிகோ. ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிற இடம். ஒரே லைன்ல சொல்லி விடுகிறேன், உங்கள் தடைகளை கர்த்தர் நீக்கி போடுவார். ஆனா அவரை மட்டும் விட்டு பிரியாமல் இருங்க. எத்தனை கோபுரம் கட்டி வைத்திருந்தாலும் ஹல்லேலூயா, துதியினார் எரிகோ கோட்டை இடிந்ததானால். இந்த மாலை வேளையில துதிக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க துதிக்கும் போது உங்களுக்கு எதிராக எழும்பி நிற்கிற சில மனிதர்கள் கோட்டைகளை கர்த்தர் முறியடிப்பார். ஹல்லேலூயா. அந்த இடத்தை விட்டு போனாங்க. யோர்தான். ஆமென். பிரவாதித்ததாமர்கள். ஹல்லேலூயா. யோர்தானை கடக்க கிருபை செய்தார். பின்னானவைகளை மறக்கணும், முன்னானவைகளை நாடணும். ஹல்லேலூயா. யோர்தான் 2ஆக பிரிக்கப்பட்டது, அக்கறைப்பட்டாங்க. ஹல்லேலூயா. இப்போ கேட்கிறார், நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். அப்போ நீ என்ன விரும்புகிற? உன் விருப்பம் என்ன? ஹல்லேலூயா. இத்தனை தூரம் என் கூட பயணப்பட்டியே, வராதன்னு சொன்ன பிறகு என்னை விடாமல் பற்றி கொண்டியே, உன்னை நான் எப்படி சும்மா அனுப்புவேன்? ஹல்லேலூயா. இப்போ உனக்கு என்னப்பா தேவைப்படுகிறது? நீ என்ன விரும்புகிற? உன் வாஞ்சை என்ன? ஐயா, நீங்க எடுத்துக்கொள்ளப்படும் போது உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் அபிஷேகம் ரெட்டிப்பான அந்த வரம் எனக்கு வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. 10 கிலோ பொண்ணை கேட்கல, பொருளை கேட்கல. ஹல்லேலூயா. எந்த ஐஸ்வர்யத்தையும் கேட்கல, சம்பத்தை கேட்கல. தேவ பிள்ளைகள் நன்றாக புரிந்திருக்கணும். தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போது, ஆண்டவரே அதைத்தாரு இதைத்தாரும் இல்லை, ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா. நலனுக்கு கிருபை தாங்க, அதுக்கு கூட எல்லாம் கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொன்ன, அரிதானதை கேட்டாய், கடினமானதை கேட்டப்பா. நான் போகும்போது நீ என்ன பார்த்தா, என்ன கண்டேன்னா உனக்கு அது கிடைக்கும். ஹல்லேலூயா. மிக கடினமான காரியம் தான். கர்த்தர் எடுத்துக்கொள்ள போற, எந்த நேரம் எடுப்பாருன்னு தெரியாது, எப்ப சுழல் காற்று வரும்னு தெரியாது. ஆமென். காத்திருக்கிறார் எலிசா. எல்லாவற்றையும் விட்டு வந்த எலிசா இப்போ காத்திருக்கக்கூடிய ஒரு நேரம். எல்லாம் கடந்து வந்த தேவ பிள்ளைகளை, காத்திருக்கிறீங்களா? ஒரு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு காத்திருக்கிற நேரம். சோர்ந்து போகாதுங்க. இன்னும் காணலையே, இன்னும் கண்ணுக்கு காணல, ஆண்டவரே சுழல் காற்று இன்னும் வரல. ஹல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசி இன்னும் எடுத்துக்கொள்ளப்படலையேப்பா, எப்போ நான் பார்ப்பேன்? அது என் கண்ணுக்கு தெரியல, நான் தூங்கிடக்கூடாது ஆண்டவரே, நான் வேற எங்கேயும் போகக்கூடாது ஆண்டவரே. அந்த வைப்பு, அந்த பிரசன்னம், அதை நான் பார்க்கணும் ஆண்டவரே, பார்த்தாதான் எனக்கு கிடைக்கும்னு சொல்லி இருக்கிறார் ஆண்டவரே. அதனால நான் எப்படியாவது பார்க்கணும் என்று காத்து விழிப்போடு இருந்த எலிசா. சுழல் காற்று வந்தது. எலியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளப்பட்டார். மார்பில் அடித்துக் கொண்டு வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அழுகிறார். ஐயோ, இஸ்ரவேலுக்கு ரதமும் இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமானவரே, அப்பா விட்டுட்டு போறீங்களே.
ஹல்லேலூயா. விட்டுட்டு போகல அந்த அப்பா. ஹல்லேலூயா. அங்கிருந்து சால்வை கீழே விழுந்தது. ஆமென். அன்றைக்கு மேலே போடப்பட்ட அந்த சால்வை இன்று இவனுக்கு சொந்தமாக மாறினது. தேவ பிள்ளைகளை, உங்க மேல ஒரு சால்வை கர்த்தர் போட்டிருந்தாருன்னா இன்னைக்கு காத்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. பல சூழ்நிலைகளை தாண்டி வந்தீங்க. பெத்தேலின் அனுபவத்தை தாண்டி வந்தீங்க. கில்காலை தாண்டி வந்தீங்க. நிந்தையெல்லாம் நீக்கப்பட்டது. தனித்திருந்த அனுபவம், பெத்தேலிலே தரித்திருந்த அனுபவம் எல்லாம் கர்த்தர் மாற்றினார். அங்கே தரிசனம் கர்த்தர் உங்களுக்கு தந்தார். கில்காலிலே உங்கள் நிந்தை நீக்கப்பட்டது. எரிகோவிலே உங்களுக்கான வாசலை கர்த்தர் உடைத்து அந்த போராட்டத்தை மாற்றி ஹல்லேலூயா திருப்பி எங்க கொண்டு வந்தார் தெரியுமா? யோர்தானை கடக்க பண்ணினார். ஆமென். அதுக்கப்புறம் காத்திருந்த எலிசா ஹல்லேலூயா ரெட்டிப்பான ஆவியின் வரத்தை பெற்றுக்கொண்டார். அதே எலிசா எலியா செய்ததை விட எத்தனையோ அதிகமான அற்புதங்களை செய்தார். ஆமென். இந்த மாலை வேளையிலே ஹல்லேலூயா தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளை ஹல்லேலூயா சில இடங்களை விட்டு கர்த்தர் பிரித்தார். ஆமென். ஹல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசி சோர்ந்து போயிருந்த எலியா தீர்க்கதரிசி கொண்டு இத்தனை காரியங்களை கர்த்தர் செய்து ஆமென் சூறை செடிக்கு நடல போதும் கர்த்தாவே இனி செத்து போனா போதும் என்று இருந்த அதே மனுஷனை கொண்டு கர்த்தர் இத்தனை காரியங்களை செய்து அவரை மரணத்தை காணாத எடுத்துக்கொண்டாருன்னா இந்த மாலை வேளையில் எத்தனை பாடுகள் உபத்திரவங்களை பட்டு சூறை செடி நிழலெல்லாம் உனக்கு. ஆமென். ஹல்லேலூயா. உன்னதமானுடைய மறைவுக்குள்ள வாங்க, சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ள வாங்க. அவர் உங்களை தட்டி எழுப்புகிற ஒரு நாள் உண்டு, ஒரு நேரம் உண்டு. அந்த நேரம் எழுப்பிடணும். ஆமென். ஹல்லேலூயா. சில காரியங்கள், சில ஆசீர்வாதங்கள், நன்மைகளுக்காக காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே ஹல்லேலூயா. உங்க கண்கள் காணும். எலிசா பார்த்தாருன்னா உங்க கண்கள் காணும். இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளே அந்த ஆசீர்வாதத்தை உங்க கண்கள் காணும். ஹல்லேலூயா. அந்த நன்மையை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அந்த சால்வை உங்க மேல விழும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒன்ன மாத்திரம் சொல்லுங்க, உம்மை விட்டு பிரிய மாட்டேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை விட்டு பிரிய மாட்டேன். ஹல்லேலூயா. சோதனைகள் எவ்வளவு வந்தாலும், போராட்டங்கள் எவ்வளவு வந்தாலும், யார்தான் எதிர்த்து நின்றாலும் ஹல்லேலூயா உம்மை விட்டு பிரிய மாட்டேன், உம்மை விட்டு பிரிய மாட்டேன். உம்மை விட்டு பிரிகிறத பத்தி நான் கூட பேச வேண்டாம். ஒரு ரூத் ஒரு நாள் சொன்னாங்க நகோமியை பார்த்து, என் மாமியாரே உங்களை விட்டு பிரியறத பத்தி நான் கூட பேச வேண்டாம். நீ தங்கும் இடத்துல நான் தங்குவேன், நீ சாப்பிடுறத நான் சாப்பிடுவேன், நீ மரணமடையும் இடத்துல நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட மரணமே எல்லாமல் ஓ ரபலா சந்தராதனா ஓரி ஆந்தரவா சங்கதனா ஈ ஆதரவா உடாரவா சங்கதனா ஓ பரிசுத்தாவியானவர் கிடப்படுக்கலாமே ஓ ரபலா ஓ சந்தராதனா இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால ஓ சில சாங்கைகள் விடுவதாக. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. விடாமல் பற்றி கொண்டு ரூத் ஒரு நல்ல போவாசை கண்டுபிடித்தாள். ஆமென். இந்த மாலை வேளையில நல்ல போவாசாகி கிறிஸ்துவை விடாமல் பற்றி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. விடாமல் பற்றி கொள்ளுங்க. கடனமான சூழ்நிலை தான் ரூத்துக்கு. உலகம் சொல்லுச்சு, ஐயோ இப்படி இருக்கிறாயே விட்டு விட்டு போயது தான் உலகம் சொல்லுச்சு. ஆனா விடாமல் பற்றி கொண்டா நான் உண்மை போக விடேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விடாமல் பற்றி கொண்ட எலிசா ரெட்டிப்பான ஆசீர்வாதம், ரெட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டு குருடர்கள் அடியில இயேசுவை பார்த்து தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று சொன்னாங்க. விடாமல் கூப்பிட்டாங்க. ஹல்லேலூயா. முன்னை விட அதிகமா கூப்பிட்டாங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குறப்பா. எல்லாரும் அதட்டலாம் செய்வாங்க. உனக்கு இங்க என்ன வேலை? இன்னைக்கு சிலவங்களை அதட்டலாம், உங்க ஜபத்தை பார்த்து பரிகாசம் பண்ணலாம், நீங்க ஆராதனைக்கு வருவதை பார்த்து நிந்தனை பண்ணலாம். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, கலங்காதீங்க, முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிடுங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குமப்பா. அவர்கள் பார்வை அடைந்தார்கள். ஹல்லேலூயா. யார் விடாமல் பற்றி கொண்டாங்களோ அவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்களுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றப்பட்டது. அவங்களுடைய விருப்பங்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தார். ஆனா கடினமான சூழ்நிலைகளை கடந்துதான் இருக்கிறார்கள். இந்த மாலை வேளையிலே ஹல்லேலூயா தேவ பிள்ளைகள் மேல் சில சால்வைகளை கர்த்தர் அனுப்ப போகிறார். எல்லாரும் விளையாடல் படியில் எல்லாம் எழுப்பி நிற்கலாமே. முடிஞ்சவங்க எல்லாம் 2 நிமிஷம் எழுப்பி நிற்கலாமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க இல்லாம நான் இல்லப்பா. ஹல்லேலூயா. உம்மை விட்டு நான் பிரிய மாட்டேன் ஆண்டவரே. மனது என்னதான் சொல்லிட்டு போகட்டுமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை விட்டு நான் பிரிய மாட்டேன் அப்பா. உம்மை விட்டு நான் பிரிய மாட்டேன் அப்பா. ஹல்லேலூயா. பாதை கடினம் தான் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கை கடினம் தான் அப்பா. கஷ்டம் தான், நெருக்கம் தான். பல பாடு, பல கஷ்டம், கண்ணீர், நெருக்கம், ஒண்ணுமே இல்லாததால ஆனா உண்மை விட மாட்டேன், உண்மை விட மாட்டேன். எத்தனை பேர் பற்றி கொள்வீங்க? ஹல்லேலூயா. சில சால்வைகளை பரிசுத்தாவியானவர் இந்த மாலைகளில் எத்தனை பேர் இடம் கொடுப்பீங்க? ஆவியானவர் இடம் கொடுத்து விடுதலையோடு ஆராதிங்க. சில சால்வைகள் உங்க மேல இடம் போகிறது. நிந்தை இருக்கிறதான அதை மாற்றும்படியாக, அவமானத்தை நீக்கும்படியாக, வேதனை
தெரியல தம்மையில இருந்த அழைப்பு. தனக்கு இப்படிப்பட்ட ஒரு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று எலிசாவுக்கு தெரியல. இந்த மாலை வேளையில உங்களை ஒண்ணும் தெரியாம வந்திருப்பீங்க. இந்த மாலை வேளை உங்கள் ஆசீர்வாதத்தின் மாலை வேளையாக ஒரு ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு மாலை வேளையாக இருக்கட்டுமே. தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர். எல்லாரும் சொல்லலாமா? தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாதப்பா. என் வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைபடல. எலியாவின் வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைபடல. நீ மரித்து போக வேண்டியவன் அல்ல, போதும் என்று சொல்ல வேண்டியவர்கள் அல்ல தேவ பிள்ளைகள். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், இன்னும் வெகு தூரம், இன்னும் வெகு தூரம். இன்னும் காணல, இன்னும் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கல, இன்னும் அந்த நன்மையை பார்க்கல, இன்னும் அந்த வெற்றியை பார்க்கல. அது பார்க்கிறது வரை தந்தவரை விட மாட்டார். அவ்வளவுதான். நீ ஜெபம் பண்ணி என்னத்தை பார்த்த? என்ன ஆசீர்வாதத்தை பார்த்த? என்ன நன்மையை பார்த்த? எல்லாம் நிகழ்ச்சியமா தான் பேசுறேன். ஆனா கர்த்தர் யெகோவா நிசியாக உங்க கூட இருப்பார். இயேசு வெற்றி கொடியாக உங்க கூட இருப்பார். உங்க குடும்பத்தோடு கூட இருப்பார். அந்த பிரச்சனையில உங்க போராட்டத்தில் யெகோவா நிசியாக கர்த்தர் கூட இருந்து நடத்த வல்லவர். ஹalleluya. உங்க மேல வைத்திருக்கிற அபிஷேகம், ஹalleluya. சூளை செடி தடவை